Dear friends, very happy morning. Dear friends, இந்த இருக்கு பாருங்களேன், இது எல்லாமே ஊசி மல்லி நண்பர்களே. ஊசி மல்லியை பற்றி நான் பல வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இருந்தாலும் அந்த மல்லிகையை பற்றி ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. காரணம் அந்த மல்லிகைப்பூ பார்க்கையிலேயே அவருடைய அது வந்து இந்த இயற்கை அன்னை என்னையை பார்த்து அப்படியே புன்முறுவல் பொறுக்கிற மாதிரி இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்களேன், இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கண்ணே. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒன்லி அபவுட் திஸ் ஊசி மல்லியை பற்றி தான் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, பாருங்கள் ஒரு பூ எந்த அளவு சைஸ் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக நேற்று இந்த அளவு ஹார்வெஸ்ட் பண்ணி குப்படி மணி தேருக்கு சாத்திட்டேன். அந்த பூக்களை இந்த ஈவினிங் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி சாத்திட்டேன். ஆமாம் நண்பர்களே. இப்போ பாருங்கள் ரோசஸ் நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள் ரோசஸ் இனிமேல் தான் மாதிரி பறிக்க போகிறேன். அந்த பாருங்கள் இது ரோஸு, அது செம்பருத்தி, அது பிங்க் கலர் செம்பருத்தி அங்கே இருக்குது நண்பர்களே. இன்னொன்று பாருங்களேன், இதை பாருங்கள், இந்த பழத்தை பாருங்களேன், கோவப்பழம் நண்பர்களே. நம்ம மாட்டில் கோவப்பழம் கூட இருக்குது நண்பர்களே. ஆமாம் ஆமாம். இந்த பாருங்கள், இந்த கோவப்பழத்தை ஒரு பறவை சாப்பிட்ருக்கு, பாதி சாப்பிட்ருக்கு நண்பர்களே. இந்த பாருங்களேன், பாதி சாப்பிட்டு பாதியை விட்டுருக்கு. ஆமாம் நண்பர்களே, இதை நான் ஃபுல்லாக அதுகளுக்கே விட்டேன் நண்பர்களே. இந்த மாதிரி பழங்களை வச்சு பறவைகளுக்கு உணவளிக்கிறதுலையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எங்களுக்கு பூக்கள் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, பழங்கள் கூட கிடைக்குது. அந்த பழத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.